நீங்கள் இந்த பவர் வீடர் மிஷினை எம்டிஎம்ல வாங்கணுன்றது இல்லை, நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேணாலும் வாங்குங்க. ஆனால் இந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க, இல்லைனா கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. பழைய கட்டவண்டி பவர் வீடரில் இந்த கேன் ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றணுங்க. ஆனால் இப்போ இந்த ஃபீச்சர்னால 20% சேவ் பண்ணி இவ்வளோ ஊற்றுனாலே போதும், அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம எடுத்துட முடியும். கட்டவண்டி மாதிரி கடகடன் போயிட்டு இருந்த நம்ம பவர் வீடரை ஜம்முன்னு கார் மாதிரி எப்படி மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம்தான் காரணம், அது இதாங்க. வணக்கம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு டிராக்டருக்கு மாற்றா இந்த பவர் வீடர் உருவாயிருக்கு அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் இந்த பவர் வீடரில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா ஒரு நிதர்சனமான உண்மை என்னென்னா, ஸோ அதுலேயுமே சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதுவுமே இன்னும் சரி பண்ணாமல் இருக்குது அப்படின்றது தான். அவ்வளவு ஏங்க, நம்ம எம்டிஎம்மில் ஏற்கனவே கொடுத்த விவசாயிகள் 30% பேர் இந்த பவர் வீடரை யூஸ் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மார்க்கெட்டிங்லாம் வீடியோ கிடையாதுங்க. இது ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனும் அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பற்றின வீடியோ மட்டும்தான். இது வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ உங்கள் விவசாய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குழுக்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை நம்ம எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை இந்த ப்ராப்ளமும் இந்த சொல்யூஷனை கண்டிப்பாக நம்ம தெரியப்படுத்தணும். நம்ம இந்த பவர் வீடர் ஒரு டிராக்டர் வாங்கி அதுக்கு ஒரு கலப்பை வாங்குற விலையிலேயே இந்த பவர் வீடரை நம்ம ஈஸியாக வாங்கிட முடியும். விலை ரொம்ப ரொம்ப கம்மி. டிராக்டர் பண்ணுற மாதிரி இதுவும் உழவு ஓட்டிக்கலாம், சேத்தளவு எல்லாமே ஓட்டிக்கலாம். ஏன் டிராக்டர் பண்ண முடியாத களை எடுக்கிறது, வட்டப்பாத்தி போடுறது அப்படின்றது கூட நம்ம இதனால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதனால் சிறு குறு விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். அதே மாதிரி டிராக்டரில் நீங்கள் ட்ரெய்லர் அட்டாச்மெண்ட்டோ பிடிஓ அட்டாச்மெண்ட்டோ கூட இதுலேயுமே நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ இதில் என்ன ப்ராப்ளம், என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வைப்ரேஷன். ஏன் அப்படின்னா இப்போ இது நம்ம சென்டர் ரோட்டரி மாடல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நமக்கு இந்த பிளேடு உழவு ஓட்டுறதோ களை எடுக்கிறதோ நம்ம பண்ணும்போது அதில் இருக்கிற வைப்ரேஷன் டைரெக்டாக நம்ம கைக்கு தான் வருது. அப்படின்றப்போ நம்ம கை பிடிச்சிட்டு இந்த டெப்த் ராடையும் பிடிச்சிட்டு நம்ம அழுத்தி நம்ம ஓட்டும்போது டோட்டலாக எல்லா வைப்ரேஷனுமே நம்ம கைக்கு தான் வருது. இதனால் கொஞ்சம் வயசானவங்க எல்லாமே அதை ஓட்டுறதுன்றது ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதான் நார்மலாக ஓட்டுறவங்க கூட ரொம்ப நேரம் என்னால் ஓட்ட முடியல, டயர்டாயிடும் அப்படின்றது எல்லாருமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்கன்றது தாங்க உண்மை. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, நம்ம சஸ்பென்ஷன் மாடலு முதல் முறையாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் பவர் வீடருக்கு. இந்த சஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா, நார்மலாக கட்ட வண்டியில் போகிறதுக்கும் ஆல்டோ காரில் போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதே தான் இங்கேயும். அதாவது நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு கட்ட வண்டியில் போனால் எப்படி குலுங்கும், அதே இது ஒரு காரில் போனால் குலுங்கவே குலுங்காதா அப்படின்னா அதுவும் குலுங்கும். ஆனால் இது குலுங்குற அளவுக்கு அது குலுங்காது அப்படின்றது தான் உண்மை. சரி, ஓகே. இப்போ நம்மளோடது இங்கே தான் நம்ம வித்தவுட் சஸ்பென்ஷன் மாடலும் இருக்குது, சஸ்பென்ஷன் மாடலும் இருக்குது. சரி, ஓகே, சஸ்பென்ஷன் மாடல் தான் வந்துருச்சு, இனி வைப்ரேஷனே 100% வராதில்ல, அப்போ ஜம்முன்னு ஓட்டிக்கலான்னா அதுதான் இல்லை. ஏன்னா இந்த சஸ்பென்ஷன் 50% வைப்ரேஷனை மட்டும்தான் குறைக்க முடியும். அது ஏன் அப்படின்றத நான் டெக்னிக்கலாகவே நான் சொல்லிடுறேன். இப்போது நம்ம இந்த பவர் வீடர் உழவு ஓட்டுறதோ இல்லை களை வைக்கிறதோ எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா, இது சென்டர் ரோட்டரி மாடல். அப்போ நமக்கு இங்கே நம்ம அதுக்கு பிளேடு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிளேட்லேருந்து அதுதான் ரொட்டேட் பண்ணி அது களை எடுக்கிறதோ உழவு ஓட்டுறதோ அது பண்ணுது. உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி போகும்போது எந்த அளவுக்கு அந்த ஷேக் இருக்கும் அப்படின்றது. இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ இதிலேருந்து டைரெக்டாக நம்ம கைக்கு தான் வருது. அப்போ தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நார்மல் மாடலில் பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக கைக்கு வரும். ஆனால் நம்ம இதில் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் சஸ்பென்ஷன் மாடலில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் இடையில் நம்ம சஸ்பென்ஷன் இது கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அந்த வைப்ரேஷனை 50% இதை நம்ம அரெஸ்ட் பண்ணிடும். ஓகே, இங்கே எல்லோரும் ஒரு கேள்வி கேட்கலாம், இல்லை மைண்டில் நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிறப்ப ஏன் 50% தான் பண்ணுறீங்க, 100% பண்ணிடலாமே, வைப்ரேஷனே இல்லாமல் அழகாக எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு ஆழம் போகணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுறது இந்த டெப்த் ராடு தான். அப்போ இந்த டெப்த் ராடை நம்ம எவ்வளோ நம்ம ஆழம் கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஆழமான உழவு கிடைக்கும். ஆனால் நம்ம 100% சஸ்பென்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆழத்தை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த சஸ்பென்ஷன் மூலிமா பிளேடு மேலே வந்துடும். அப்போ நமக்கு தேவையான ஆழத்தை நம்ம கொடுக்கவே முடியாது.
அதனால தான் இதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும், வைப்ரேஷனையும் நம்ம அரெஸ்ட் பண்ணணும். ரெண்டையுமே ஒரு மீடியம் சைஸில் வச்சு நம்ம பண்ணும்போது தான் அந்த 50% வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது கம்ப்ளீட்டாக நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து சிங்கிள் சஸ்பென்ஷன் வச்சு ட்ரை பண்ணோம். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு வைப்ரேஷனை வந்து அரெஸ்ட் பண்ணல, ஒரு 20% அந்த மாதிரி தான் பண்ணுச்சு. அதனால் இப்போது 2 சஸ்பென்ஷன் நம்ம போட்டதுனால 50% வைப்ரேஷனை இதை அழகாக அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம பழைய கட்டவண்டி பவர் வீடருங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தான் ப்ரெஸ் பண்ணாலுமே ஸோ அப்படியே தான் இருக்குது. அப்போ நமக்கு அந்த பிளேடில் இருக்கிற வைப்ரேஷன் அப்படியே நம்ம கைக்கு வரும். இதுவே சஸ்பென்ஷன் உள்ள மாடலு அதே பொசிஷனில் வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ குஷனிங் கிடைக்குது அப்படின்னா, ஸோ பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு நம்ம குஷனிங் கிடைக்குது. ஓகே, சரி, ஓகே, இந்த அளவுக்கு குஷனிங் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓட்டுறப்ப எவ்வளோ குஷனிங் வந்து கிடைக்காது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம பிளேடும் சரி டெப்த் ராடும் சரி ஸ்டாட்டிக்காக இருக்கிறது மூவ் ஆகலை. அதனால நமக்கு இங்கே ஒரு 100% குஷனிங் கிடைக்குது. இதே நம்ம ஓட்டும் போது நம்ம கைக்கு 50%ம் பிளேடுக்கு டெப்த் ராடுக்கும் 50% குஷனிங் கிடைக்கும். அதனால் இப்போ நமக்கு நம்மளோட ஓட்டுற நிலம் வந்து மேடு பள்ளம் கல் இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும், நிறையா மிஷினே பயங்கரமாக ஆடும். ஆனால் சஸ்பென்ஷன் இருக்கும்போது ஸோ அதுவுமே ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு சீரான உழவை வந்து நம்ம கொடுத்துரும். அப்போது அதனால தான் இந்த சஸ்பென்ஷன் வந்து 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று கைக்கு நம்ம 50% குஷனிங்கும் பிளேடுக்கு டெப்த் ராடுக்கு 50% குஷனிங் கொடுக்கும்போது தான் சீரான உழவும் வரும், ஆழமான உழவும் வரும், கைக்கு வைப்ரேஷனும் சுத்தமாக வராது. அப்படின்றது தான் இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். சரி, ஓகே, இந்த சஸ்பென்ஷன் வந்துருச்சு, ரொம்ப சூப்பரு, நம்ம கை வலியெல்லாம் வந்து இல்லாமல் காப்பாற்றிக்கலாம், நம்ம கையை முதல்ல காப்பாற்றிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ரெண்டாவது சீரான உழவு கிடச்சிரும் அப்படின்றது மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். அவ்வளோதான் நினைக்காதீங்க, இன்னும் நிறைய பயன்கள் இதனால் இருக்குது. இந்த சஸ்பென்ஷன்னால் எந்த ஒரு இயந்திரமான இருந்தாலும் சரிங்க, அளவுக்கு அதிகமான வைப்ரேஷன் வரும்போது அந்த மிஷினில் எக்கச்சக்க சர்வீஸ் பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஏன்னா அந்த வைப்ரேஷன் ஆகும்போது ஏதாவது ஒரு நட்டு லூஸ் ஆகும், ஜாயிண்ட் வந்து வீக் ஆகிட்டே இருக்கும். அது வெல்டிங் ஜாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, நட்டுபோல் ஜாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபோல்டிங்காக இருந்தாலும் சரி. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு மெக்கானிக்கல் மிஷின் அப்படின்றதுனால ஸோ இது எல்லாமே வீக்கன் ஆகும். இந்த சஸ்பென்ஷன் பண்ணதுனால உங்களுக்கு வைப்ரேஷன் 50% கம்மியாகிறதுனால சர்வீஸ் பிரச்சனையும் டெஃபினட்டாக கம்மியாகும், மிஷினோட லைஃப்பும் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிடும். இந்த சஸ்பென்ஷன் கொண்டு வந்ததுனால நிறைய ஃபீச்சர் இருக்குன்றது எங்களுக்கே தெரியுங்க. ஆனால் எங்களுக்கே தெரிய வந்த ஒரு புது விஷயம், ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க விவசாயிகிட்ட புதுசு சஸ்பென்ஷன் மாடல் கொண்டு வந்திருக்கோம், இதை ஓட்டி பாருங்க அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது தான் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பெட்ரோல் வந்து பழைய மிஷின் சஸ்பென்ஷன் இல்லாத கட்டவண்டி மாடலை விட இது வந்து 20-30% கம்மியாக தான் குடிக்குது அப்படின்றது அவர் மூலியமாக தான் நாங்களே கண்டுபிடிச்சோம். அப்போ நாங்களுமே பல டைம் டெஸ்ட் பண்ணப்போ அதை வந்து நாங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா இந்த வைப்ரேஷன் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா எனர்ஜி லாஸும் அரெஸ்ட் ஆகிடும், பெட்ரோல் கண்டிப்பாக சேவ் ஆகும். உங்களுக்கு வேறு எந்த டெக்னிக்கல் விஷயங்களோ இல்லை எந்த தகவல்கள் வேணும்னாலுமே வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.